அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பஞ்சாப் மாநிலத்தில் 2024-25ஆம் ஆண்டிற்கான பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான கபடி போட்டி நடந்து வருகிறது. அதில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக மாணவி விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது பீகார் தர்பாங் பல்கலைக்கழக கபடி அணி மாணவி தாக்கினார். கபடி அணியில் உள்ள ஒரு மாணவி போட்டியில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது பீகார் தர்பாங் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் எதிர்பாராத சமயத்தில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக மாணவியை அடிக்க ஆரம்பித்துவிட்டனர். அதற்கு பதிலாக தன்னை தற்காப்பு செய்து கொள்வதற்காகவே அந்த மாணவியையும் எதிர் பக்கத்தில் உள்ள மாணவியை அடிக்க ஆரம்பித்துவிட்டனர். அதே சமயத்தில் அங்கு இருந்த பீகார் தர்பாங் பல்கலைக்கழக போட்டியாளர் பயிற்சியாளர் அனைவரும் சேர்ந்து தமிழக மாணவியை அனைவரும் சேர்ந்து தாக்கினர். அதனை கண்ட பயிற்சியாளர் பயிற்சி மேலாளர் தடுத்தனர். பின்னர் பயிற்சியாளர் பாண்டியராஜனை அங்கு உள்ள மற்ற பல்கலைக்கழக பயிற்சியாளர்கள் 4 நபர்கள் அடாவடியாகவே இழுத்துச் சென்று ஒரு அறையில் பூட்டிவிட்டனர். 2 நபர்கள் அவர் கையை பிடித்துக் கொண்டார். 2 நபர்கள் அவரை தாக்கினர். பின்னர் தமிழக மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த அறையின் நுழைவாயில் கதவினை தட்டியும் சத்தம் எழுப்பியும் பிறகு பயிற்சியாளர் அறையில் உள்ளே இருந்து வெளியே விட்டனர். பயிற்சியாளர் கபடி வீராங்கனை வெளியில் பூட்டி பத்திரமாக வைத்துள்ளார். அந்த சமயத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ளூர் காவல்துறையினர் பாண்டியராஜன் பயிற்சியாளரை அழைத்துச் சென்று அந்த நிகழ்வை தமிழ்நாட்டில் VCக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனே தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 IAS அதிகாரிகள் பயிற்சி மேலாளர் கலையரசியிடம் தொடர்பு கொண்டனர். பிறகு துணை முதல்வர் அலைபேசியில் அழைத்து பேசி உடனுக்குடன் உள்ளூரில் சில காவலரிடம் பேசி உடனே அந்த பயிற்சியாளர் பயிற்சி மேலாளர் கபடி வீராங்கனை அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுத்தனர். பிறகு அங்கிருந்து தலைநகர் டில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு டில்லியில் தங்க வைத்து பிறகு டில்லியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தொடர்வண்டி மூலமாகவே வந்தடைவார் என கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை என்ன காரணம் என்று பார்த்தால் தென்னிந்தியாவில் உள்ள மாநில வீராங்கனை வெற்றி பெறக்கூடாது என்ற உள்நோக்கத்திற்காகவே செய்திருப்பதாக பயிற்சி மேலாளர் கூறியுள்ளார். இந்த அடிதடியில் தமிழ்நாட்டு பயிற்சியாளர் மற்றும் வீராங்கனைகள் உட்பட 4 நபர்களுக்கு சிறிது இரத்த காயம் ஏற்பட்டது என பயிற்சி மேலாளர் கலையரசி அவர்கள் தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.